வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் மைண்ட். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் 50 ஸ்மால் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. கான்ஃபிடென்ஸ், கண்டிப்பாக நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு பேச முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நம்பிக்கை. கான்ஃபிடென்ஸ். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேலே நமக்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு நம்பிக்கை, அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. சேலஞ்ச் அப்படின்னா சவால். சேலஞ்ச். சேலஞ்சர் அப்படின்னா சவால் செய்பவர், சவால் விடுபவர் அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்சர். சக்ஸஸ் அப்படின்னா வெற்றி. சக்ஸஸ். பிட்வீன் அப்படின்னா இடையில், நடுவே அப்படின்னு சொல்லலாம். பிட்வீன். ஃபார் எக்ஸாம்பிள், பிட்வீன் யூ அண்ட் மீ, உனக்கும் எனக்கும் இடையில். டிஃபரன்ஸ் அப்படின்னா வித்தியாசம் இல்லைன்னா வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். டிஃபரன்ஸ். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாம். எவ்ரிதிங் ஓகே, எல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தான் எவ்ரிதிங், எல்லாம். டாட் அப்படின்னா கற்பித்தார். மெமரிஸ் அப்படின்னா நினைவுகள், ஞாபகங்கள். மெமரிஸ். சம்டைம்ஸ் அப்படின்னா சில சமயம். சம்டைம்ஸ். ரிமெம்பரிங் அப்படின்னா ஞாபகம் வருகிறது, நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ரிமெம்பரிங். சேஞ்சஸ் அப்படின்னா மாற்றங்கள். சேஞ்சஸ். பிஹைண்ட் அப்படின்னா பின்னால் இல்லைன்னா பின்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் மீ, அவர் என் பின்னால் நிற்கிறார். He stands behind me. Behind na பின்னால். People அப்படின்னா மக்கள். Peoples அப்படின்னு சொல்லக்கூடாது, பன்மையில் இருந்தாலும் people அப்படின்னு தான் சொல்லணும். Reasons அப்படின்னா காரணங்கள். Reasons. Successful அப்படின்னா வெற்றி அடைந்தது. சக்ஸஸ்ஃபுல். ஸ்டாண்டிங் அப்படின்னா நிற்கும். ஸ்டாண்டிங். லுக்கிங் அப்படின்னா பார்க்கிறேன். லுக்கிங். சூஸ் அப்படின்னா தேர்வு செய்யவும் இல்லைன்னா தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்லலாம். வைஸ்லி புத்திசாலித்தனமாக, விவேகமாக. வைஸ்லி. ஈகோ அப்படின்னா ஆணவம் இல்லைன்னா நான் என்னும் அகங்காரம் அப்படின்னு சொல்லலாம். அவன் ரொம்ப ஈகோ பிடிச்சோம்ப்பா அப்படி சொல்லுவோம்ல, அதாவது அவன் ரொம்ப ஆணவம் பிடிச்சவன், நான் இன்னும் அகங்காரம் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகோ. காசப் அப்படின்னா கிசு கிசு. காசப். ஜலசி அப்படின்னா பொறாமை. ஜலசி. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பிரச்சனைகள், சிக்கல்கள், இதைத்தான் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன். காமன்னா பொதுவானது. ஆட்டிடியூட் அப்படின்னா மனோபாவம், அணுகுமுறை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நபர் நல்ல மனப்பான்மையும் கருணையும் கொண்டவர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய ஆட்டிடியூடை பற்றி சொல்கிறாங்க. ஆட்டிடியூட் அப்படின்னா மனோபாவம். பிஹேவியர் அப்படின்னா நடத்தை. அவனுடைய நடத்தையே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பிஹேவியர், நடத்தை. கேலண்டர் அப்படின்னா நாட்காட்டி. கேலண்டர். அச்சீவ்மெண்ட் அப்படின்னா சாதனை. அச்சீவ்மெண்ட். கோல்ஸ் அப்படின்னா இலக்குகள், குறிக்கோள்கள். கோல்ஸ். நாலேஜ் அப்படின்னா அறிவு.
நாலேஜ். மச் ஸ்மாலர் அப்படின்னா மிகவும் சிறிய. மச் அப்படின்னா மிகவும், ஸ்மாலர் அப்படின்னா சிறிய. மச் ஸ்மாலர் மிகவும் சிறிய. ஸ்மாலஸ்ட் அப்படின்னா மிகவும் சிறியது. ஸ்மாலஸ்ட். என்டையர் ஹவுஸ் அப்படின்னா முழு வீடு. என்டையர் அப்படின்னா முழு. என்டையர் ஹவுஸ் முழு வீடு. தாட் அப்படின்னா சிந்தனை. நினைத்தேன் அப்படின்னு சொல்லலாம். தாட். தாட்ஃபுல் அப்படின்னா சிந்தனை மிக்கவர். தாட்ஃபுல். ரெஸ்பெக்ட் அப்படின்னா மரியாதை. ரெஸ்பெக்ட். சென்டிமெண்டலி அப்படின்னா உணர்வு பூர்வமாக. ஒரு சென்டிமெண்டல் பர்சன் அப்படி சொல்லுவாங்கள்ல, உணர்ச்சி வசப்படுகின்ற நபர். சென்டிமெண்டலி உணர்வு பூர்வமாக. வித்தவுட் இல்லாமல். வித்தவுட். ஃபார் எக்ஸாம்பிள், வித்தவுட் ரெஸ்ட் ஓய்வு இல்லாமல். வித்தவுட் சவுண்ட் சத்தமே இல்லாமல். பாசிட்டிவ் அப்படின்னா நேர்மறை. நற்சிந்தனை. எப்பவுமே நல்ல சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ் எதிர்மறை. எதிர்மறையான சிந்தனைகள். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நெகட்டிவ் எதிர்மறை. நெவர் ஒருபோதும் இல்லை. நெவர். மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்துதல். மிஸ்யூஸ். சீட்டிங் ஏமாற்றுதல். சீட்டிங். ரியலி உண்மையில். ரியலி. ஆல்வேஸ் எப்போதும். ஆல்வேஸ். ரிமெம்பர் அப்படின்னா நினைவில் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். ரிமெம்பர். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஒரு லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.